வெல்கம் டு உமாஸ் ஹோம். இன்றைக்கி சிக்கன் லெக் பீஸ் எப்படி பொரிக்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இது ரொம்ப கிறிஸ்பியாக ஜூஸியாக ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் லெக் பீஸு ஒரு 7 லெக் பீஸ் எடுத்திருக்கேன். இது எனக்கு கடையில் சைடில் கிராஸாக கட் பண்ணாமல் கொடுத்துட்டாங்க. அதை நம்ம வீட்டிலையே கத்தி வச்சு அப்படியே கீறி விட்டுக்கலாம். அப்போ தான் அதில் போய் மசாலா உப்பு எல்லாமே உள்ளே சேரும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன செய்கிறேங்கிறது புரியும். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க. இது மாதிரி எல்லாத்தையும் கீறி எடுத்து வச்சுட்டு நான் 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். அது கூட 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், அது கூட தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. நான் 7 லெக் பீஸ் எடுத்திருக்கேன். நல்லா பெரிய லெக் பீஸாக இருக்குது. அதுக்கு தான் நான் எல்லாம் கொஞ்சம் கூடுதலாக சேர்க்குறேன். நீங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு உரப்பெல்லாம் சேர்த்துக்குங்க. மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு, அது கூட லெமன் 1 மூடி சேர்த்துக்குங்க. லெமன் இல்லை அப்படின்னா வினிகர் வச்சுருந்தா கூட வினிகர் சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு 3 ஸ்பூன் தயிர், நல்லா கெட்டி தயிராக இருக்கணுங்க. நான் பாக்கெட் தயிர் தான் சேர்த்துருக்கேன். ஒரு 3-4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு முட்டை எதுக்கு சேர்க்குறோன்னா அப்போ தான் இந்த மசாலா இந்த சிக்கனில் போய் நல்லா கோட்டாகி பிடிச்சிக்கும். நான் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்குங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ நல்லா இதை நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சிக்கனில் தடவிக்கலாம். இதில் நம்ம சிக்கனில் தடவி நல்லா 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வைங்க. ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா ரொம்ப நல்லா ஊறிடும். இப்போ மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்குங்க. எல்லாமே இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப கிறிஸ்பியாக வரும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அதில் நல்லா அப்ளை பண்ணலாம். சில இடத்துல லெக் பீஸ் பார்த்திங்கன்னா அந்த மேலே இருக்கிற சதை வராமல் வெறும் ரவுண்டாக லெக் பீஸ் மட்டும் குட்டி குட்டியாக வெட்டி கொடுப்பாங்க. எங்கள் ஊர் சைடெல்லாம் இப்படி தான் வெட்டி கொடுப்பாங்க. நல்ல பெரிய லெக் பீஸாக இருக்கும். நல்லா மசாலா உள்ளே கோட்டாக வர மாதிரி நல்லா தடவி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா 1 மணி நேரத்துலேருந்து 2-3 மணி நேரம் ஊறினா கூட ரொம்ப நல்லா இருக்குங்க. இதை அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நான் அதை 3 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் ஊற வச்சுட்டேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஓரளவு முழுந்துற அளவுக்கு இதுக்கு எண்ணெய் வச்சுக்கோங்க. நான் ஒரு 3 பீஸாக போட்டு அதை பொரிச்சிருக்கேன். சிக்கன் லெக் பீஸ்னாலே பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதுலேயும் குட்டீஸுங்க சொல்லவே வேண்டியதில்லை. அது காலை லாலிபப் மாதிரி பிடிச்சிக்கிட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிரியப்படுவாங்க. இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். நல்லா வெந்துருச்சுங்க. 2 சைடும் திருப்பி போட்டு இப்போ எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக லெக் பீஸ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.